ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு முடியல அப்படின்ட்டு ஊருக்கு வந்தேன், களத்தூருக்கு வந்திருக்கேன். நிஷா தான் வந்து திருப்பூரில் கூட்டிகிட்டு வந்தா. நிஷா வந்து திருப்பூர்லேருந்து இது எடுத்துகிட்டு வந்திருக்கா. என்ன நிஷா அது? டேபிள் ரோஸ். ஆமாம், இப்போ அதுதான் வைக்க போகிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம களத்தூரில் அந்த மாதிரி டேபிள் ரோஸ் கிடைக்கல, அதனால நம்ம திருப்பூர் போனோம் இல்லையா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 3 கலரில் 3 கலர் தானே வைக்க போகிறோம். ரெட்டு, மஞ்சள், அப்புறம் பிங்க்கு, வெள்ளை 4 கலரில் இருக்குது. நம்ம வச்சுட்டு பார்க்கலாம். ஆமாம், வீட்டுக்கு எதுக்கு வைக்க போகிறாங்க? நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாங்க பார்ப்போம். ஓய் நிஷா, இது என்ன செடி நிஷா? அது சந்தன முல்லை. சந்தன முல்லை வச்சுருக்கா. அது மாதுளை. அது மாதுளை முல்லை கன்று. உன் வீட்டுக்கு முன்னாடியே வாசல்லையே மண்ணெல்லாம் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணி விட்ருலாம். ஓகே, போதும் விடு. கொஞ்சம் கொஞ்சம் போதும் விடு குத்திட்டோம்னா அதுக்குள்ளே செடி வைக்க ஈஸியாக இருக்கும். நான் வந்து எடுத்துட்டு வந்து பறித்து ஒரு 4 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுதா? 3 நாள் 3 நாள் ஆகுது. ஆனால் அது பார்த்துக்கிட்டே இருக்குங்க பாருங்க. இதெல்லாம் வெள்ளை, இது மஞ்சள், இது பிங்க்கு. வாங்க பார்ப்போம். இதில் ரெட் கலரு எதுங்க? இந்த இருக்குது, இது ரெட் கலரு. பார்க்க உங்களுக்கு வேறு கலர் மாதிரி தெரியுதா? நம்ம நேரில் பார்க்கல ரெட் கலர் நல்லா தெரியும். ஊனி விட்டோம்னா அது பாட்டுக்கு நிறையா வளர்ந்துக்கும். அதுவே இங்கே கொஞ்சம் வச்சுட்டு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் வைக்க போறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஷா வைக்கட்டும் உங்களுக்கு. செடியோட செடியாக வைக்காது, அந்த செடிக்கு சத்து போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஷா சூப்பராக செடியெல்லாம் வச்சுட்டா. அடுத்தடுத்து வைக்கணும். அங்கிட்டலாம் போய் வைப்பா. உங்களுக்கெல்லாம் அந்த பூ பிடிக்குமான்னு சொல்லுங்கள். என்ன யார் வீட்லலாம் டேபிள் ரோஸ் இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில். நாங்கள் அந்த பூ கிடைக்காம எங்கெங்கே எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் களத்தூரில் அந்த முருகன் கோயில் பக்கத்துலாம் ஒரு வீட்டில் இருந்துச்சு, அங்கே எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம், இப்போ நிஷாவுக்கு நிறையா பூவே கிடச்சிருச்சு. இது வச்சு விட்டோம்னா தண்ணி ஊற்றணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. அது பாட்டுக்கு நல்லா அழகாக கலந்து வந்துடும். பூ பூக்கையெல்லாம் நம்மளுக்கு வாசல்ல ஏதோ அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த செடி அழகு செடின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறந்துடாம உங்கள் வீட்டில் இந்த டேபிள் ரோஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.